போகிறோம், பார்க்கலாம் வாங்க. காடை பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. 4 கப் அரிசியை தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி. ஒரு கடாயில் நெய் ஊற்றுங்க. காய்ந்ததும் நறுக்கிய வெங்காயம் போடுங்க. நல்லா வதக்குங்க. பட்டை லவங்கம் போடுங்க. இஞ்சி பூண்டு விழுது போடுங்க. நறுக்கிய தக்காளி பச்சை மிளகாய் போடுங்க. புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா போடுங்க. நல்லா வதக்குங்க. 1/2 கிலோ சுத்தம் பண்ண காடையை போடுங்க. அரை கிலோ காடை போட்டு நல்லா வதக்குங்க. ரெண்டு கப் தண்ணி ஊற்றுங்க. நல்லா கொதி வந்ததும் அரிசியை போடுங்க. நாங்கள் 4 கப் அரிசி போட்டிருக்கோம். 8 கப் தண்ணி ஊற்றுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சுவையான காடை பிரியாணி ரெடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், காடை பிரியாணி சாப்பிடலாம்.